பங்குன மாதமென்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 23ஆம் அத்தியாயமான 23ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. முனிவர்கள் வினவினார்கள். மகாசூதரி, தட்சனின் மகளான சதி தன் தந்தை தட்சனின் யாக நெருப்பில் பிரவேசித்து தியானத்தில் ஈடுபட்ட போது பூணன் எப்போது எங்கே தோன்றினான்? அந்த பூணன் சிவபெருமானை எப்படி சந்தித்தான்? பிறகு சூதர் கூறினார், பிராமணர்களே, தட்சனின் மகளான சதி தன் தந்தையின் யாகத்தின் போது மறைந்த போது மகேஸ்வர பெருமான் தன் சக்திகளை துறந்து கடும் தவத்தில் ஈடுபட்டார். அவர் ஒரு லீலையில் வடிவத்தை எடுத்து பிருங்கி மற்றும் நந்தியுடன் இமயமலை தொடரில் வாழத் தொடங்கினார். அதே நேரத்தில் நமுச்சியின் மகனான தாரகாசுரன் கடும் தவம் செய்து பிரம்மதேவனை மகிழ்வித்தான். பிரம்மதேவர் அவர் மீது மகிழ்ந்து அவன் விரும்பிய எந்த வரத்தையும் அளிக்க தயாராக இருந்தார். பிரம்மதேவர் ஒரு வரம் கேள் என்றார். இதை கேட்ட தாரகாசுரன், இறைவா, நீங்கள் என் மீது மகிழ்ந்தால் தயவு செய்து என்னை அழியாதவனாகவும் முதுமையற்றவனாகவும் ஆக்குங்கள் என்றான். பிரம்மதேவர், நீ அழியாதவனாக ஆக இயலாது, அதில் ஐயமில்லை. ஆனால் இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரே ஒரு குழந்தையை தவிர நீ அழியாதவனாகவே இருப்பாய் என்றான். இவ்வாறு அருளப்பட்டதால் தாரகாசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவனானான். அக்காலத்தில் தேவர்கள் முசுகுந்த மன்னரிடம் அடைக்கலம் புகுந்து அவனுடன் போரிட்டு வெற்றி பெற்றனர். முசுகுந்த மன்னனின் வலிமையாலேயே தேவர்கள் வெற்றியை அடைந்தனர். அவர்கள் எப்போதெல்லாம் நாம் தொடர்ந்து போரில் இருக்கிறோம், இத்தகைய காலங்களில் நான் என்ன செய்ய முடியும், அல்லது இது வெறும் விதியா என்று எண்ணினார்கள். இவ்வாறு எண்ணி அவர்கள் பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு சென்றனர். அவருக்கு முன் தோன்றி அவரை புகழத் தொடங்கினர். அதன் பின்னர் அவர்கள், மகா புருஷரே, இறைவா, தயவு செய்து என்னை அசுர கணவர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்றனர். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. தேவர்களே, எனது கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுங்கள் என்றது. சிவபெருமானால் ஒரு வலிமை மிக்க மகனை பெற முடியாத போது அவர் மீண்டும் தாரகாசுரனை போரில் தோற்கடிப்பார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒவ்வொருவரின் கருப்பையிலும் வசிக்கும் சிவபெருமான் எந்த வழியிலாவது ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வார். நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். அதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். என் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள்தான். விண்ணுலகிலிருந்து இதனை கேட்ட தேவர்கள் வியப்படைந்தனர். அவர்கள் அனைவரும் பிரகஸ்பதி தலைமையில் இமயமலைக்கு சென்று இவ்வாறு கூறினர். தேவர்களின் வேண்டுகோளை கேட்டதும் பெரும் மலை தெய்வமான ஹிமவான் புன்னகைத்து கொண்டே, இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு எப்படி பயன்பட முடியும்? தேவர்களே, தாரகாசுரனை தோற்கடிக்க உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டால் நான் கேட்கிறேன். தாரகாசுரனை எந்த வழியில் வெல்லப் போகிறீர்கள் என்பதனை எனக்கு விரிவாக எடுத்து கூறுங்கள். ஏனெனில் அந்த பணி மீராவின் தனிப்பட்ட கடமையாகும் என்றார். பின்னர் தேவர்கள் விண்ணுலகின் குரலால் கூறப்பட்ட வார்த்தைகளை நினைவுபடுத்தினர். இதனை கேட்ட ஹிமவான் தாரகாசுரனை சிவனின் அறிவார்ந்த மகனால் வெல்லப்படவிருப்பதால் தேவர்களின் செயல்கள் அனைத்தும் மங்களகரமானதாக இருக்க வேண்டும். மேலும் விண்ணுலகம் கூறியது உண்மையாக நடப்பதை உறுதி செய்ய நீங்கள் ஆடம்பரமாக இருக்கலாகாது என்றார். அப்போது தேவர்களின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமானின் திருமணத்திற்காக நீதானே ஒரு பெண்ணை உருவாக்குகிறாய் என்று பதிலளித்தார். தேவர்களின் கூற்றை கேட்ட ஹிமவான் தன் மனைவி சுமுகியிடம், நீ ஒரு அழகான மகளை பெற்றெடுக்கலாகாது என்றார். இதனை கேட்ட மேனாதேவி, அரசியாரே, நான் உங்கள் பேச்சை கேட்டேன். ஆனால் மகள்கள் பெண்களுக்கு துயரத்தை கொண்டு வருகிறார்கள் என்று பதிலளித்தாள். தன் அன்புக்குரியவளின் வார்த்தைகளை கேட்ட ஹிமவான், தேவியே, பிறரின் உயிரை காக்கும் எதுவாக இருந்தாலும் தர்ம சிந்தனை உள்ள மனிதர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று கருணை நிறைந்த வார்த்தைகளை கூறினார். அவ்வாறு தன் கணவனால் உத்வேகம் பெற்ற அனைவராலும் விரும்பப்படும் அரசியாரான மேனாதேவி கடும் தவம் புரிந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் உதரத்தில் ஒரு மகளை கருவுற்றாள். சிறிது காலத்திற்கு பின்னர் மேனாவின் வயிற்றிலிருந்து ஒரு மகள் பிறந்தாள்.
அவள் கிரிஜா என்று அறியப்பட்டாள். அனைவருக்கும் மகிழ்ச்சியை அருளும் இந்த தேவி தோன்றியதும் தேவர்களின் மேளங்கள் முழங்கின. அப்சர பெண்களின் சடங்குகளை செய்ய தொடங்கினர். கந்தர்வர்கள் பாடினர், சித்தச்சாரணர்கள் புகழ்ந்து பாடினர். அந்த தருணத்தில் தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மலர்களை பொழிந்தனர். பிரபஞ்சம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. மகாசதி கிரிஜா பிறந்தாள். அசுரர்கள் அச்சத்தால் நிறைந்தனர். மேலும் தேவர்கள், மகரிஷிகள், சாரணர்கள் மற்றும் சித்த குலத்தினர் மகிழ்ச்சியால் நிறைந்தனர். இமயமலை இல்லத்தில் கதி சாத்வி கிரிஜா நாளுக்கு நாள் வளரத் தொடங்கினாள். நன்மை செய்யும் அந்த சிறுமிக்கு 8 வயதான போது மகாதேவர் இமயமலை குகையில் கடுந்தவம் செய்து கொண்டிருந்தார். வீரன், பத்ரன் போன்ற இறைவனின் அனைத்து பரமங்களும் அவற்றை சுற்றிலும் சூழ்ந்திடுக. ஒரு நாள் மிகவும் புத்திசாலியான ஹிமவான் தன் மகள் பார்வதியை தன்னுடன் அழைத்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த மகாதேவரின் பாதங்களை தரிசிக்க சென்றார். அனைத்திற்கும் அதிபதியான சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருப்பதை ஹிமவான் கண்டார். அவரது விழிகள் மூடியிருந்தன. சடை முடி அவரது தலையை அலங்கரித்திருந்தது. சந்திரனின் கதிர்களால் அந்த தலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வேதாந்த அறிஞரான சிவபெருமான் உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை கண்டதும் ஹிமவான் இறைவனின் பாதங்களில் தலை வணங்கி பணிந்து ஆழ்ந்த ஆனந்த உணர்வை அடைந்தார். ஹிமாச்சலன் மிகவும் பொறுமையும் நற்குணமும் கொண்ட உயிர்களுக்கு புகலிடமாக விளங்குகிறார். பேச்சின் இரகசியங்களை அறிந்த அறிஞர்களிடையே அவன் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தான். பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒரே உபகாரியான பகவான் சிவபெருமானை அவன் இவ்வாறு விழித்தான். மகாதேவா, உங்கள் பிரஷ்னத்தால் நான் பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். தேவீஸ்வரனே, இந்த இளம் பெண்ணுடன் தினமும் உங்களை காண வரும் உரிமையை எனக்கு தந்தருளுங்கள். இதனை கேட்ட பரம கடவுளான மகேஸ்வரனார், மலைகளின் அரசனே, இந்த இளம் பெண்ணை இல்லத்தில் விட்டுவிட்டு வந்தால்தான் நீ தினமும் என்னை காண வர இயலும். இல்லையெனில் நான் தென்பட மாட்டேன் என்றார். அப்போது ஹிமாச்சலன் மலையரசன் தலை வணங்கி சிவனாரிடம், இறைவா, நான் ஏன் இந்த இளம் பெண்ணுடன் இங்கு வரக்கூடாது என்று கேட்டான். அதற்கு சிவபெருமான் புன்னகைத்து நிச்சயமாக என்று பதிலளித்தார். அழகான பிளவுடன் அலங்கரிக்கப்பட்ட இந்த இளம் பெண்ணுக்கு அழகான விரல்கள் உள்ளன. அவள் மென்மையாக பேசுகிறாள். ஆகையால் இந்த பெண்ணை என் அருகில் கொண்டு வராதீர்கள் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். சிவபெருமானிடமிருந்து இத்தகைய கடுமையான வார்த்தைகளை கேட்ட அன்னை பார்வதி தேவி துறவியான சிவனாரிடம் இவ்வாறு கூறினாள். சிவபெருமானை, தவம் செய்யும் சக்தி பெற்ற தாங்கள் ஆழ்ந்த கடுந்தவத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள். இந்த தவம் தடையின்றி தொடர்வதை உறுதி செய்வதற்காகவே உங்களை போன்ற ஒரு மகாத்மாவின் மனதில் இந்த எண்ணம் எழுந்துள்ளது. ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் யார்? இந்த சூட்சும பிரகிருதி என்றால் என்ன? தயவு செய்து இந்த விஷயத்தை குறித்து கவனமாக சிந்தியுங்கள். அப்போது மகாதேவனார் கூறினார், அழகிய பெண்ணே, நான் உன்னதமான தவத்தின் மூலமாக மட்டுமே இயற்கையை அழிக்கிறேன். நான் இயற்கையிலிருந்து பற்றற்று எனது மூல வடிவத்தில் இருக்கிறேன். எனவே சாதிய மனிதர்கள் ஒருபோதும் இயற்கைக்கு தீங்கு செய்யலாகாது. சிவபெருமானிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட அன்னை பார்வதி தேவி மிகவும் ஆழமானதும் நெஞ்சை தொடுவதுமான ஒரு செய்யுளை கூறினாள். அவள் அளித்த பதில் சிவனாருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அந்த பதில் என்ன என்பதை நாம் நாளைய அத்தியாயத்தில் தொடர்ந்து கேட்கலாம். இன்றைய பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாகாத்மியத்தின் 23ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.